அனைவருக்கும் டாக்டர் ஸ்ரீரங்கத் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இப்போ புதுசாக நான் உங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, தினம் நடக்கக்கூடிய திதிகள், நட்சத்திரங்கள், இன்னைக்கு நாள் நன்னா இருக்கா நன்னா இல்லையா, எந்த நேரம், எந்த நாள், என்ன கிழமை, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தினமும் இந்த வீடியோ வரா மாதிரி நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நாளை 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, கடக மாதம், கிரீஷ்ம ரிது, தக்ஷணாயனம், பராபவ வருஷம், ஆடி மாதம் 17ஆம் தேதி, சங்கடஹர சதுர்த்தி. இதில் என்னன்னா, இன்னைக்கு நல்ல நேரம் என்ன, 7:45 to 8:45 காத்தால, மாலை 3:15 to 4:15. இன்னைக்கு என்ன பஞ்சமி, இன்று இரவு 10:08 வரை சதுர்த்தி, அதுக்கப்புறம் பஞ்சமி ஸ்டார்ட் ஆகுது. பூரட்டாதி 9:14 வரைக்கும் பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி வருது. இப்போ யாருக்கு சந்திராஷ்டமம்? ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஃபுல்லாக இருக்கு. ஆயில்ய நட்சத்திரம் 9:16 ராத்திரி வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம். அடுத்தது மக நட்சத்திரம், மக நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. யோகம்னு எடுத்தா காலை 6:02 வரைக்கும் மரண யோகம், இரவு 9:14 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு என் நல்ல காரியங்கள் பண்ணலாமா? ஞாயிற்றுக்கிழமை சூப்பராக பண்ணலாம். எந்த கோவிலுக்கு? ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்ற போவீங்க, தாராளமாக போங்க. இன்று நாள் நன்னா இருக்கு, சங்கடகர சதுர்த்தி. அதனால் நீங்கள் இன்னைக்கு என்ன ஒரு காரியம் பண்ணாலும் நல்ல காரியங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஆடி மாதம் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டா, அதனால் பிரச்சனை இல்லை. கோவிலுக்கு போங்க, அம்மன் கோவிலுக்கு போங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை அம்மனிடம் செலுத்தி இன்னைக்கு கூழ் ஊற்றுறதுனால நீங்கள் என்னெல்லாம் நினச்சி அம்மனை சேவிக்கிறீங்களோ அந்த அம்மன் உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கிறதுக்கு அருள் பாலிப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. போறீங்களா? கோயிலுக்கு போங்க. இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல, நீங்கள் நல்ல தூங்கினாலும் இன்னைக்கு, அதாவது இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தூக்கத்தை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில கூழ் ஊற்றி முடிச்சிட்டா அதுக்கு அடுத்த மாதத்துல நீங்கள் நல்லா தூங்கலாம் இல்லையா? அதனால இந்த மாதம் நீங்கள் அம்மனுக்காக உங்களுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல சுபீட்சமாக இருக்கும். என்னென்ன தேவைகளோ அதை அம்மனுடைய காலடியில் சமர்ப்பணம் பண்ணுங்க. அத்தனையும் உங்களுக்கு அந்த அம்மன் செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாள். இந்த ஆடி மாசத்துல அம்மன் குதூகலமாக இருப்பாங்களாம். அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இரண்டாவது, உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆலையா, இந்த கூழ் ஊத்தத்துக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, அம்மனை போய் பாருங்க. உங்களுக்கு கல்யாண தடை எல்லாம் முடியும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு வேணுமா, நேர போய் அம்மன்கிட்ட போய் சரணாகதி அடைங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூழை சாப்பிட்டுட்டு அம்மன்கிட்ட போய் நல்ல சரணாகதி அடைஞ்சு எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம், உன்ன மாதிரி ஒரு பெண் பிள்ளை எனக்கு கொடுமா அப்படின்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நடக்கும். குழந்தை ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை செய்யுங்க. உங்களுக்கு அந்த அம்மன் செவி சாய்த்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாள். செய்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். மீண்டும் ஒரு நாள் நான் உங்களை சந்திக்கிறேன். டாக்டர் ஸ்ரீரங்கத் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.